பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் இந்த நேரத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய இருதயங்கள் திறக்கத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரயாசப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கை கொள்ள உடைய வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களை வழிநடத்துவீராக சுவாமி. உடைய வழிநடத்துதல் நிமித்தமாய் நாங்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஏதுவாய் இந்த வார்த்தைகள் இருக்க நீர் கிருபை அருளச் செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவளோடு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலும் கூட எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதான, பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வீடியோக்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் யூடியூபிலே பார்க்க வேண்டுமானால் GSM 07 டிவி என்கிறதான யூடியூப் சேனலிலே எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அந்த யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தையும் கண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி தீபமாய் காணப்பட அது ஏதுவாயிருக்கும் என்று உங்களிடத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதின் நிமித்தமாய் உங்கள் இருதயத்தில் பாரப்பட்டு எங்களுடைய ஊழியத்துக்கென்று உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று உங்கள் இருதயத்தில் பாரம் ஏற்படுமானால், ஒரு தேவதல் ஏற்படுமானால், தயவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த எண்ணிலிருந்து எங்களுக்கு காணிக்கைகள் நிமித்தமாய் நீங்கள் உதவிக்கரம் நீட்டலாம் என்று உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு பிரமாணத்துக்காக போராடுகிறவர்கள். பிரமாணத்துக்காக போராடுகிறவர்கள் என்கிறதான தலைப்பின் கீழாய் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள்
வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் என்று இங்கு திருவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பிரமாணம் என்ன? ஆண்டவராக தேவனாகி கர்த்தர் மனிதன் இப்பூ உலகிலே எப்படியெல்லாம் வாழ்ந்து தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனைகளின் நிமித்தமாய், கட்டளைகள் நிமித்தமாய் மனிதனுக்கு இவ்விதமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானே ஆனால், நான் சொல்லுகிறபடி என்னுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவானே ஆனால், அவன் என்றென்றைக்கும் என்னோடு கூட இணைக்கப்பட்டவனாய், என்னுடைய கற்பனைகளுக்கு அனைத்திற்கும் கீழ்ப்படிந்தவனாய், அவன் என்னோடு கூட நித்தியத்துக்கு நித்திய வாழ்வுக்கென்று பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவனாய் காணப்படுவான் என்று மோசேயின் நிமித்தமாய் 10 கட்டளைகளை பிரதானமாய் என்ன பண்றாரு? தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 10 கட்டளைகளையும் ஒரு மனிதன் கடைபிடித்திருப்பானே ஆனால் அவன் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறான் என்றது அந்த காலத்திலே வகை வகையாய் கடைபிடித்து வந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புதிய பிரமாணத்துக்குள்ளாய் நம்மை வழி நடத்த அவர் என்ன பண்றாரு? ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்து அந்த புதிய பிரமாணத்துக்குள்ளாய் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த 10 கற்பனைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதற்கு மேலாக இயேசுவானவர் சொல்லி இருக்கிறதான பிரதான கற்பனையாய் காணப்படுகிறதான இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டோமானால், அக்கற்பனைகளை அந்த ஒரு கற்பனைகளிலேயே இவை அனைத்துமே அங்க அடக்கம் பெற்று விடுகிறதாய் காணப்படுகிறது. என்ன கற்பனை அது? இயேசுவானவர் பிரதான கற்பனையாய் அவர் என்ன சொன்னார்? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கற்பனையாய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். கொரிந்தியர் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோமானால், அன்பு என்ன பண்ணோம்? சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை, அன்புக்கு என்ன இல்லை? வஞ்சகம் இல்லை, அன்பு என்ன செய்யாது? புகழாது, அன்பு என்ன பண்ணாது? இருமாப்பா இராது என்று அன்பை குறித்து கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் எழுதுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான செய்தி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்னவா இருக்கிறது? வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் எந்த வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான பிரமாணமும் சரி, தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான பிரமாணத்திலேயும் சரி, இப்பிரமாணங்களிலிருந்து தங்களை வழிவிலக பண்ணுகிறவர்கள் யாரை புகழ பண்ணுகிறார்கள் என்று வேதவசனம் இங்கு சொல்லுகிறது? துன்மார்க்கரை புகழுகிறார்கள் என்று இங்கு திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவானவர் என்ன சொல்றாரு? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கற்பனையாய் சொல்லியிருக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் மனிதனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாய் காணப்படுகிறது? ஒரு மனிதன் அன்புக்குரியவனாய், அன்பு செலுத்துகிறவனாய் காணப்படுகிறானா என்று நாம்
ஆராய்ந்து பார்ப்போமானால் அங்கு ஒரு கேள்விக்குறிதான் காணப்படுகிறதா இருக்கிறது. ஏன்? வசனம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்கிறதான வசனத்தின் நிமித்தமாய் அன்பு இன்றைக்கு மனிதர்களிடத்திலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தணிந்து போன நிலையிலே காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேசங்களிலேயும் உலகத்திலேயும் நடக்கிற சம்பவங்களை எல்லாவற்றையும் நாம் அனுதினமும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? செய்தித்தாள்களின் நிமித்தமாகவும் செய்திகளின் நிமித்தமாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்தவர்களாகவும், கண்கள் நிமித்தமாய் பார்த்தவர்களாகவும், காதுகள் செவிகளின் நிமித்தமாய் கேட்கிறவர்களாகவும் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன செய்திகளவை? அன்பு தணிந்து போனது என்று செய்திகள் நிமித்தமாய் அறிக்கை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஏன்? ஒரு மனைவியை ஒரு கணவன் துன்புறுத்துவதும் கொலை செய்வதும், ஒரு கணவனை ஒரு மனைவி துன்புறுத்துவதும் கொலை செய்வதும், ஒரு பிள்ளையை தாய் கொன்று போடுவதும், தாயை பிள்ளைகள் அடித்து கொடுமைப்படுத்துவதும், பெற்றோரை பாராமல் அனாதை விடுதிகளுக்கு அனுப்பிவிடுகிறதும், இவ்விதமாக அன்பு தணிந்து போன நிலையிலே இப்பிரபஞ்சம், இந்த உலகத்தின் மனிதர்கள் தங்களை மாற்றி அமைத்து கொண்டார்கள். அப்படி மாற்றி அமைத்து கொண்டதின் நிமித்தமாக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? துன்மார்க்கரை புகழ பண்ணுகிறதான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? துன்மார்க்கரை புகழ பண்ணுகிறதான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. எப்படி துன்மார்க்கரை புகழ பண்ணுகிறதான வாழ்க்கையாய் இன்றைக்கு வாழ்க்கை காணப்படுகிறது என்றால், வயதானவர்களை வயதான காலங்களிலே நாம் அரவணைக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பது மனிதன் இழைக்கப்பட்டதான நீதியாய் எண்ணப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முதிர் வயது அடைகிறான் என்றால் உடனடியாய் அந்த முதிர் வயது அடைந்த ஒரு மனிதனை என்ன பண்றாங்க? கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே சேர்த்து விடுகிறதான அவல நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. எதின் நிமித்தமாக? அன்பு தணிந்து போனதின் நிமித்தமாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் துன்மார்க்கரை புகழ பண்ணுவோமானால் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு தேவ கோபத்தின் நிமித்தமாய் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் என்ன பண்ணி போவோம்? நரகத்திலே தள்ளப்பட்டு போவோம் என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். எடுத்து வாசிப்போம். இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டதான வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதினாலே நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலகம் பண்ணினீர்கள் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே ஆகாய் என்ன பண்றான்? எலியாவினிடத்திலே வந்து எலியாவினிடத்திலே இவ்விதமாய் அவன் கேட்கிறவனாய் காணப்படுகிறான். என்ன கேட்கிறான்? ஆகாய் என்கிற ராஜா எலியாவினிடத்திலே வந்து, எலியாவே, நீர் ஏன் இஸ்ரவேலை இவ்விதமாய் கலகம் பண்ணுகிறீர் என்று என்ன பண்றான்? ஆகாய் ராஜா எலியாவினிடத்திலே வந்து கேட்கிறான். எதற்காக அவன் அவ்விதமாய் கேட்கிறான் என்றால், இந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாய் செய்ததான பாகால் விக்கிரக ஆராதனைக்கு அவன் என்ன பண்றான்?
தன்னை ஈடுபடுத்தினபடியினாலே இந்த ஆகாப் ராஜா, இந்த ஆகாய் பாகால் விக்கிரக ஆராதனைக்கு தன்னை உட்படுத்தினபடியினாலே அந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்று இந்த எலியா எச்சரித்த பொழுதும் கூட அதை கேளாதவனாய் மீண்டும் மீண்டும் துணிகரம் உள்ளவனாய் என்ன பண்றான்? இந்த ஆகாய் விக்கிரக ஆராதனையே செய்து கொண்டிருக்கிறவனாய், இது நிமித்தமாய் ஜனங்களையும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாற்றுவிக்கிறவனாய் அவன் இருந்தபடியினாலே தேசத்தில் பஞ்சம் ஏற்பட வேண்டும் என்று எலியாவின் நிமித்தமாய் என்ன பண்றாரு? எலியா என்ன பண்றாரு? தேசம் எங்கும் கொடிய பஞ்சம் ஏற்பட வேண்டும் என்று ராஜாவினிடத்துல என்ன பண்றாரு? சொல்றாரு. நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லையானால் தேசம் என்ன பண்ணப்பட்டு போகும்? சபிக்கப்பட்டு போகும், தேசத்திலே கொடிய பஞ்சம் ஏற்படும் என்று அவன் சொன்ன பொழுது ராஜா காது கேளாதவனாய் துன்மார்க்கரை புகழ பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அவன் வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல், வேத பிரமாணம் என்ன சொல்லுகிறது? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் பிரமாணத்தின் நிமித்தமாய் சுட்டி காட்டினவராய், கற்பனையாய் கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்படி வேத பிரமாணம் இவ்விதமாய் சொல்லும் பொழுது வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் இந்த எலியா காணப்பட்டவனாய் இருக்கிறான். ஆனால் ஆகாயோ வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் தன் மனைவியின் விருப்பத்தின்படி, மனைவி சொன்னதின் அவளுடைய விருப்பத்தின்படி எதை சேவிக்கிறவனாய் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான்? பாகாலை சேவிக்கிறவனாய், பாகாலை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவனாய், பாகாலை தொழுது கொள்ளுகிறவனாய் தன்னை மாற்றிக்கொள்வது மாத்திரமல்லாமல் தேசத்திலேயும் பாகாலை தொழுது கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறவனாய் காணப்படுகிறான் இந்த ஆகாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இது நிமித்தமாய் அவன் துன்மார்க்கரை புகழுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகவேதான் எலியா சொல்லுகிறார், நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை ஆனால் வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு ராஜாவாய் இல்லை என்றால் உன் நிமித்தமாய் தேசம் சபிக்கப்பட்டு போகும், தேசத்திலே கொடிய பஞ்ச காலம் ஏற்படும் என்று சொன்ன பொழுது அதற்காய் என்ன பண்றான்? தேவ சமூகத்தில் காத்திருந்து எலியா என்ன பண்றாரு? செபிக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? தேசத்தில் பஞ்சம் ஏற்பட வேண்டும் என்று. ஏன்? அப்படி ஏற்பட்டால் தான் ஒரு மனமாற்றம் அடையும் என்று, இந்த ஜனங்களுக்கு ஒரு பாடமாய் இருக்கப்பட வேண்டும் என்று எலியா என்ன பண்றான்? தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிறவனாய் காணப்படுகிறான். தேவனாகிய கர்த்தர் எலியாவை மீட்டெடுக்கும்படியாய் என்ன பண்றாரு? எலியாவே, நீ சற்று நாட்கள் சென்று இந்த ஆகாய் கையில் அகப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக. எதற்கு? தேசம் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, எலியா சொன்னது போலவே. ஆகவே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? எலியாவை கொண்டு போய் ஆகாயினுடைய கண்களுக்கு மறைக்கப்படும்படியாய் கேரீத் என்னும் ஆற்றங்கரை அண்டையிலே எலியாவை என்ன பண்றாரு? கொண்டு போய் சில காலங்கள் இந்த ஆற்றங்கரையிலேயே நீ காத்து கொண்டிரு, உன்னை போஷிக்கும்படியாய் நான் காகத்து நிமித்தமாய் உனக்கு உணவுகளை கொடுத்து நான் அனுப்புகிறேன் என்று கேரீத் ஆற்றங்கரைக்கு அண்டையிலே அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். எதின் நிமித்தமாக? இந்த எலியா வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாக. தேசம் எங்கும் கொடிய பஞ்சத்தின் நிமித்தமாய் காணப்படுகிறது. எதின் நிமித்தமாய் கொடிய பஞ்சமாய் காணப்பட்டது? பாகாலை தெய்வம் என்று வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய், பாகால் தான் தெய்வம் என்று அவர்கள் வணங்கினது நிமித்தமாக, துன்மார்க்கரை புகழ பண்ணினது நிமித்தமாக தேசம் சபிக்கப்பட்டதாய் மாறினது. அந்த சபிக்கப்பட்ட தேசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பஞ்சம் நிறைந்த தேசமாய் காணப்படுகிறது. ஆனால் எலியாவுக்கோ காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் காகங்கள் கொண்டு வந்து கொடுத்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பிரமாணத்துக்கு போராடுகிறவர்களாய் நாம் இருப்போமானால், பிரமாணத்துக்காய் நாம் தங்களை செவிசாய்க்கிறவர்களாய் காணப்படுவோமானால், தேவனாகிய கர்த்தர்
எப்படிப்பட்டதான கொடிய வேதனைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மை அவருடைய பாதையிலிருந்து விலகாதபடிக்கு, வழி விலகி வேறு திசை மாறி போகாதபடிக்கு, அந்த கொடிய உபத்திரவத்திலேயும் நாம் நித்தியத்தை நோக்கி ஜெய வெற்றி நடை போடுகிறவர்களாய் நம்மை அழைத்து கொண்டு போக அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். பின்னாட்களிலே நடைபெற்றதான சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது? இந்த ஆகாய் எலியாவை கண்டுபிடித்து எலியாவினிடத்திலே வந்து கேட்கிறான், எதற்காய் நீ இப்படி இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்ற, இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறாய் என்று ஆகாய் எலியாவினிடத்துல கேட்ட பொழுது எலியா சொல்லுகிறான், நான் இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்கவில்லை, உன் நிமித்தமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுதும் இந்த ஆகாய் மனமாற்றம் அடையாதவனாய், இன்னும் துன்மார்க்கரை அவன் புகழ பண்ணுகிறவனாய்த்தான் காணப்படுகிறான். அப்பொழுது எலியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சரி, பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள், கிறிஸ்துவே தெய்வமானால் கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள் என்று 2 கன்றுக்குட்டிகளை கொண்டு வரும்படியாய் அவன் என்ன பண்றான்? எலியா உத்தரவிட சொல்லுகிறான். 2 கன்றுக்குட்டிகளை கொண்டு வருகிறார்கள். இந்த 2 கன்றுக்குட்டிகளில் ஒரு கன்றுக்குட்டியை பாகாலுக்கு பலி செலுத்துங்கள், பாகால் தெய்வமானால் வானத்திலிருந்து அக்கினி வந்து இந்த கன்றுக்குட்டியை பலி செலுத்துறதான கன்றுக்குட்டியை பட்சித்து போடட்டும், அல்லது கிறிஸ்துவே தெய்வமானால் வானத்திலிருந்து பலி செலுத்தும் பொழுது, கிறிஸ்துவுக்கென்று பலி செலுத்தும் பொழுது அக்கினி இறங்க பண்ணி இந்த கன்றுக்குட்டியை அவர் பட்சித்து போடட்டும், அப்பொழுது எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த எலியா என்ன பண்றாரு? ஆகாயினிடத்திலே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவன் சொன்ன மாத்திரத்திலே நடைபெறுகிறதான சம்பவங்கள் என்னவா இருக்கிறது? காலை பொழுதிலே ஆகாய் கன்றுக்குட்டியை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கிறதான அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே என்ன பண்றாங்க? பாகாலுக்கு பலி செலுத்தி மத்தியான வேளை வரைக்கும் பாகாலை நோக்கி முறையிடுகிறார்கள், கத்துகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். பாகாலே, இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் என்று பாகாலை அழைத்த பொழுது பாகால் என்கிறதான ஒரு தெய்வம் வந்து அந்த பலியை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாய் அவர்கள் என்ன பண்றாங்க? ஏமாற்றம் அடைந்தவர்களாய், கூக்குரலிடுகிறவர்களாய், தங்களை காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மதியான வேளை ஆன பொழுது எலியா இன்னொரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மீது இந்த கன்றுக்குட்டியை வைத்து தண்ணீர்களை கொண்டு வர செய்து அந்த கன்றுக்குட்டியின் மீது தண்ணீர்கள் அத்தனையும் ஊற்றி அபிஷேகம் பண்ணின அந்த தண்ணீர்கள் எப்படியா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு குளம் போல தண்ணீர் தேங்கி இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எதற்கு? அந்த கன்றுக்குட்டியை அபிஷேகம் பண்ணிதான் ஊற்றி கழுவினதான அந்த தண்ணீர் அந்த சுற்றிலும் குளம் போல தேங்கிறது என்று திருவசனம் சொல்லுகிறது. அப்படி அந்த கன்றுக்குட்டியை அபிஷேகித்து கழுவி இந்த எலியா பலி செலுத்தி, தேவனாகிய கர்த்தாவே, இந்த பலியை நீர் ஏற்றுக்கொண்டு நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே ஒரே தேவனாகிய கர்த்தர் என்பதை நிரூபிக்க வேண்டும், இந்த ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஆகாய்க்கு முன்பதாகவும் நீ நிரூபிக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே எலியாவின் நிமித்தமாய் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த கன்றுக்குட்டியை பட்சித்து போட்டது என்று நாம் வேதவத்திலே நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்லாமல் அங்கே சுற்றி இருந்ததான தண்ணியும் வறண்டு போய் அந்த இடமே வறண்டு போன இடமாய் காணப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் எது நிமித்தமாய்? எலியா பிரமாணத்துக்காய் போராடினவனாய் காணப்பட்டான். வேத பிரமாணத்துக்கு நான் என்னை அர்ப்பணித்தவனாய் என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பேன், என்ன போராட்டம் வந்தாலும் தேவனே ஒருவராகிய கர்த்தர் என்பதை என் நாவுகள் நிமித்தமாய் நான் அறிக்கை செய்வேன், என் வாழ்க்கையிலே பிரயாசமாய் அதை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று வேத பிரமாணத்துக்கு போராடுகிறவனாய் காணப்பட்டான்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் பாகால் பின்னதாக போன போது மாத்திரத்தில் கூட எலியா போகாதவனாய் அநேக தீர்க்கதரிசிகள் கூட அன்றைய நாளிலே அந்த ஆகாயின் நிமித்தமாய் ஆகாய் பேச்சை கேட்டு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் பாகாலை தொழுது கொள்ளும்படியாய் போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் எலியாவோ வேத பிரமாணத்துக்கு தன்னை போராடினவனாய், வேத பிரமாணத்துக்கு தன்னுக்கு அர்ப்பணித்தவனாய், வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் என்ன பண்ணா? நிலைத்திருக்கிறவனாய் காணப்பட்டான். எதிலே? வேத பிரமாணத்திலே. எந்த பிரமாணத்திலே? என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கிறதான வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை என் நாவுகள் அறிக்கை செய்யும் என்று அவன் நிலைத்திருந்தபடியினாலே பின் நாட்களிலே நடன்பெற்றதான சம்பவம் என்னவா இருக்கிறது? வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினதான எலியா என்கிறதான பெயரோடே அவன் என்ன பண்ணான்? எடுத்துக்கொள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த எலியாவை போல வேத பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய், வேத பிரமாணத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருப்பீர்களானால், வேத பிரமாணம் சொல்லுகிறபடி வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால், எப்படி அக்கினி ரதத்திலே ஏறி எலியா போனானோ அதே போல இரண்டாம் வருகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமும் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நிச்சயமாய் நான் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்ப்போம். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 14:4 ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், ஏரோது யோவானை சிறைச்சாலையில் அடைக்கிறவனாய் காணப்படுகிறான். எதற்கு சிறைச்சாலையில் அடைக்கிறவனாய் காணப்படுகிறான்? 2வது வசனம் வாசிங்க. 3 வாசிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். எதற்கு ஏரோது யோவானை பிடித்து காவலில் வைத்திருந்தான்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. இந்த ஏரோதியாள் யார்? தன் சகோதரனுடைய மனைவியாய் காணப்படுகிறார். தன் சகோதரனாகிய மனைவியை இந்த ஏரோது தன்வயப்படுத்தி கொண்டிருந்தபடியினாலே, அவளோடு கூட இசைந்திருந்தபடியினாலே, ஒரு தவறான உறவிலே அவர்கள் இருவரும் இருந்தபடியினாலே, இந்த ஏரோதியாளுடைய இருக்கிறதான உறவு, ஏரோதுவே நீ செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இப்படிப்பட்டதான உன் சகோதரனுடைய மனைவியோட நீ இசைந்திருக்க கூடாது என்று
யோவான் ஸ்நானகன் ஏரோதை பார்த்து சொன்னதின் நிமித்தமாய், அவன் சுட்டி காட்டினதின் நிமித்தமாய், தேவ வார்த்தைக்கு, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அவன் சுட்டி காட்டினது நிமித்தமாய். எப்படிப்பட்டதான தேவ கற்பனை அது? தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கொடுத்ததான கற்பனை. என்ன கற்பனை இருக்குது? பிறனுடைய மனைவியை ஈச்சையாதிருப்பாயாக என்று பிரதான கற்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஏரோது, ஒரு அரசாட்சி செய்கிறதான இந்த ஏரோது, ஒரு அரசன் தன்னுடைய சகோதரனாகிய மனைவியோடே மனைவியை இச்சித்தது மாத்திரமல்லாமல் அவளோடு தவறான உறவிலே இசைந்திருந்தவனாய் காணப்பட்டான். அப்படி இருக்கிறதான அந்த நேரத்திலே ஏரோதினிடத்திலே, நீ செய்கிற காரியம் தவறு என்று வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று அவன் சுட்டி காட்டின மாத்திரத்திலே ஏரோதியால் கோபமடைந்தவளாய், இவன் தலை எனக்கு பரிசாக நீ அளிக்க வேண்டும் என்று ஏரோதியால் ஏரோதுவினிடத்திலே சொன்ன பொழுது, ஏரோது அவளுடைய மதிமயக்கத்தின் நிமித்தமாய் காணப்பட்டபடியினாலே யோவானை பிடித்து கட்டி எங்கே அடைக்க பண்ணுகிறது? சிறைச்சாலையிலே அடைக்க பண்ணுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இந்த யோவான் ஸ்நானகன் ஏரோதுவை பார்த்து, நீ செய்வது பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இவைகளை நீ ஒரு ராஜாவாக இருந்து செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது, வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, அங்கே நடைபெற்றதான சம்பவம் என்னவா இருக்கிறது? யோவான் ஸ்நானகனுடைய தலை என்ன பண்ணப்படுகிறது? துண்டிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. எதற்கு? ஏரோதியாளுக்கு, அந்த ஏரோதனுடைய சகோதரனுடைய மனைவிக்கு பரிசாக கொடுக்கும்படியாய் யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்படுகிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த ஏரோது வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாததின் நிமித்தமாய் துன்மார்க்கரை அவன் புகழுகிறவனாய் காணப்பட்டான். சகோதரனாகிய மனைவி அவள் துன்மார்க்கம் பண்ணி கொண்டிருந்தவளாய் காணப்பட்டாள். இந்த ஏரோதியால் கூட பாகாலை தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தவளாய் இருக்கிறாள் என்று திருவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, இப்படிப்பட்டதான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை சுட்டி காட்டினது நிமித்தமாய் அவனுக்கு கிடைக்கப்பட்டது, தன் ஜீவன் போனது. யாருக்கு? யோவானுக்கு. அவன் செய்த காரியம் என்ன? நீ செய்த தவறு என்று அவன் சுட்டி காட்டினான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, சில நேரங்களிலே, சில காலகட்டங்களிலே தேவ பிரமாணத்தை சுட்டி காட்டுவதின் நிமித்தமாய் அநேகரால் பகைக்கப்படுகிறவர்களாகவும் உங்களுக்கு ஆக்கக்கூடும். என்ன பண்ணும்? நீ சொல்றது நியாயத்தை தான் சொல்ற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நீ சுட்டி காட்டுகிறவனாய் இருக்கிறாய். இதையெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் ஈடுபடக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நீ சொல்லுகிறவனாய் காணப்படுவாய். ஆனால் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் நீ சரியானதை சுட்டி காட்டுகிறபடியினாலே உன்னை என்ன பண்ணுவாங்க? அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களோடு கூட வைத்துக் கொள்வதற்கு பதிலாக உன்னை தங்களை விட்டு விலக்குகிறவர்களாய் காணப்படுவார். அநேகரால் நீ பகைக்கப்படுகிறவராய் காணப்படுவாய். எதின் நிமித்தமாக? வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் நீ இருப்பதின் நிமித்தமாக. ஒருவேளை நீ வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருப்பாயானால், ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? தேவனுக்கும் தேவனுடைய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்தவர்களாய் இருப்பீர்களானால், உலகத்துக்கும் உலக பிரமாணத்துக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது? உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. உலகத்துக்கும் உலக பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கை உலக பிரமாணத்தின்படி வாழுகிறவர்களாய் இருக்கும். சுகபோக வாழ்க்கை காணப்படும். ஆனால் தேவ பிரமாணத்தை விட்டு விலகினவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரபஞ்சத்திலே என்ன பண்ணி கொண்டிருப்பீர்கள்? வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எப்படி?
துன்மார்க்கரை புகழ்ந்து கொண்டு. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பண்றான்? கை கோர்த்தவனாய் இருக்கிறான். நம்ம சொல்றதெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்றான். அதனால அவன் எப்படிப்பட்டவன்? நம்மில் ஒருவனை போல இருக்கிறான். துன்மார்க்கரை புகழ பண்ணுகிறதான காரியம். ஆனா இவனை பாரு, நம்ம எது சொன்னாலும் அதுல என்ன பண்றான்? இது கடவுளுக்கு பிடிக்காது, இது செஞ்சா கடவுளுக்கு பாவம், இது பாவமான காரியம், இதை நாம் செய்யக்கூடாது, இதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதை நாம் பின்பற்றக்கூடாது, இந்த பெண்ணை நாம் பின்பற்றி போனோமானால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று எப்போ பார்த்தாலும் இவன் தேவனுக்கு பிரியமில்லை, தேவனுக்கு பிரியமில்லை என்று சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுகிறானே. அப்படியானால் இவன் நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருப்பது நமக்கு சரிப்பட்டு வராது. இவனை ஒதுக்கினால்தான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும் என்று வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தாயானால் உன்னை ஒதுக்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து நீ வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையாய் காணப்படுவாயானால் தேவனோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளையாய் காணப்படுவாய். உலகத்தாரோடு கூட நீ இணைந்திருக்கிற பிள்ளையாய் காணப்படுவாயானால் தேவனை விட்டு, தேவ பிரமாணத்தை விட்டு பிரிந்து போன பிள்ளையாய் காணப்படுவாய். இதுதான் தேவ பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறதான ஒரு ரகசியம். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தோடும் உலக வாழ்க்கையோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருப்பார்களேயானால் அவர்கள் தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுவார்கள். உலகத்தின் நிமித்தமாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தன்னுடைய தனித்துவத்தை காட்டுகிறவர்களாய் யாராகிலும் இருப்பார்களானால் அவர்கள் தேவனோடு கூட இசைந்திருக்கிறவர்களாய், இணைந்திருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். எதற்கு? வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? யோவான் ஸ்நானனுடைய தலை எதற்காய் துண்டிக்கப்பட்டது என்று? அவன் வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உலகத்தார் நிமித்தமாய் அவன் பகைக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். உலகத்தின் வாழ்க்கையை அவன் ஒன்றி போகாதது நிமித்தமாய், உலகத்தாரனுடைய இன்பத்துக்கு அவன் இசைந்தில்லாதவனாய், ஒற்று ஓதாதவனாய், தேவ பிரமாணத்துக்கு மீறி இவைகளை எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று அவன் சுட்டி காட்டினபடியினாலே அவன் என்ன பண்ணப்பட்டான்? உலகத்தாரின் நிமித்தமாய் வெறுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான், ஒதுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். கடைசியில் அவன் ஜீவன் போகும்படியாய் அவன் தலை துண்டிக்கப்பட்டது என்று நாம் வேதவத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துக்கள் அருமையான தேவனுடைய சனமே, ரகசியத்தை நீ அறிந்து கொள். உலகத்தோடு நீ ஒன்றி வாழ்கிறாய் என்றால் தேவனை விட்டு விலகி வாழ்கிறாய் என்று அர்த்தம். உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால், ஒரு தனித்துவமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் பரிசுத்தத்தோடு கூட அசுத்தம் என்றும் பிணைக்கப்பட மாட்டாது, முடியாது. பரிசுத்தத்தோடு கூட என்றைக்கும் அசுத்தம் இணைக்கப்பட முடியாது. அசுத்தத்தோட பரிசுத்தம் என்றும் இணைக்கப்படவும் முடியாது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அசுத்தத்துக்கு நேராய் இருக்குமே ஆனால் பரிசுத்த ஜீவிய வாழ்க்கையை நாம் ஒரு பொழுதும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த அசுத்த வாழ்க்கையை நாம் வெறுத்தால் மாத்திரம்தான், இந்த அசுத்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியாக்கப்பட்டு பரிசுத்த ஜீவியத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வதற்கு தங்களை அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து பரிசுத்த ஜீவிய வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருக்கிறது? பிரமாணத்துக்கு போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் ஐயா பிரமாணத்துக்கு நாம் போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்? நீ பிரமாணத்தின்படி பிரபஞ்சத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்வாயானால் இந்த பூமியிலே வாழுகிறதான இந்த மனிதர்கள் நிமித்தமாய் நீ என்னப்படுகிறவனாய் காணப்படுவாய்? தனித்துவமானவனாய் காணப்படுவாய். அத்தனை பேர் நிமித்தமாகவும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையிலே நீ வாழுகிற ஒரு பிள்ளையாய்த்தான் காணப்படுவாய்.
ஆனால் உன்னோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருப்பார். உன்னை வழிநடத்தும்படியாய், எதற்கு வழிநடத்தும்படியாய்? நித்தியத்துக்கு வழிநடத்தும்படியாய், பிரமாணத்தில் நிலைத்திருந்து உன்னுடைய நித்திய வாழ்க்கையை காத்து கொள்ளும்படியாய், சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்த சித்தமுள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 1:32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவர்களை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். யாரு யாரு? உலகத்துக்கு ஒத்து போகிறவர்கள், வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் உலகத்தோட ஒத்த வாழ்க்கையை வாழுகிறவர்கள், உலகம் சொல்லுகிறபடி தங்களுடைய வாழ்க்கையை அமர்த்திக் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள்? உலகத்துக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சுய விருப்பத்துக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள். இவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களையும் பிரியப்படுத்துகிறார்கள். அப்போ நாம இந்த உலகத்துக்கு நம்முடைய விருப்பத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதின் நிமித்தமாய் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு நியாய தீர்ப்பு வரும் என்று அவர்கள் நன்றாய் என்ன பண்றாங்க? அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்படுவோம் என்று அறிந்திருந்தும் யாரை சிநேகிக்கிறார்கள்? எதை செய்கிறவர்களாய் இருக்கிறபடியினாலே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறபடியினாலே, உலகத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறவர்களினாலே அவைகளையே செய்கிறவர்களை சிநேகிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவைகளையே செய்கிறவர்களை சிநேகிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொருவர் மீதும் வரும் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அதே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதிக்காமல் களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ இல்ல இருங்க வரா. சரி, அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? வேத பிரமாணத்துக்கு போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மாய உலகம் காண்பிக்கிறதா இந்த மாய காட்சிகளின் நிமித்தமாய் அவைகளில் ஈர்க்கப்பட்டவர்களாய் அந்த மாய பிம்பங்களை உண்மை என்று நம்பி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவைகளை நாடி ஓடுகிறவர்களாய் நாம் இல்லாமல் வேத பிரமாணம் சொல்லுகிறபடி
வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், தேவன் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய், தேவன் மீது அன்பு செலுத்துவதின் சுபாவத்தின் நிமித்தமாக அநேகரை நாம் சிநேகிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால், வேத பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து நித்திய ராஜ்யத்தின் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா, வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாங்கள் காணப்பட, உம்முடைய வேத பிரமாணம் சொல்லுகிறபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக சுவாமி. அப்பா, உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் உம்முடைய பிரமாணத்தை கை கொண்டு உம்முடைய பிரமாணத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய பிரமாணத்துக்காய் ஒரு வைராக்கியம் உள்ள ஜீவிய வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. உடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, உலக மாயை நிமித்தமாய் நாங்கள் ஈர்க்கப்பட்டவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை திசை மாறி உலகத்துக்குள்ளாய் போகாதபடிக்கு, அப்பா, எங்களுடைய கால்கள் இடறி உலகத்துக்குள் பிரவேசியாதபடிக்கு, உலகத்திலே நாங்கள் நடை போடாதபடிக்கு சுவாமி, நித்திய ராஜ்யத்தை நோக்கி நாங்கள் வீறு நடை போடுகிறவர்களாய், நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட நம்முடைய வேத பிரமாணத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க நீர் எங்களுக்கு கீழ்ப்படிதலுள்ள ஆவியை கட்டளையிடுவீராக சுவாமி. கீழ்ப்படிதலுள்ள ஆவியை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய வழிகளில் நடக்கப்படுகிறதான ஜீவியத்தை காண்கிறதான பிரகாசிப்பிக்கிறதான ஒளியை எங்களுக்கு கொடுத்தருளுவீராக சுவாமி. உம்முடைய கரத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.